ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி தக்காளி ஊறுகாய் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சுக்கோங்க. அதில் ஒரு கிலோ தக்காளி எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு புளிப்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு 100 கிராம் புளியை இதுலேயே சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கட்டும் சார். இப்போ இது நல்லா வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா வேகட்டும். இதை அப்பப்போ கலக்கி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா வேகட்டும். இது வேகிறதுக்குள்ள நாம் கடுகு வெந்தயமும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது கடுகு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 3 ஸ்பூன் எடுத்து வறுத்துக்கோங்க. பெரிய ஸ்பூன் வெந்தயம் 1 ஸ்பூன் மிதமான தீயில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. வெந்தயம் கருகுச்சுன்னா கசப்பு தன்மை வந்துடும், நல்லா இருக்காது. இப்போ நம்ம அடுப்பு நிறுத்திடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது நல்லா ஆறின பிறகு நாம் பொடி செஞ்சு வச்சுக்கலாம். இப்போ வறுத்து வச்சு கடுகும் வெந்தயத்தையும் இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை அப்பப்போ கலக்கி விட்டுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். இப்போ தக்காளி எல்லாம் நல்லா வெந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடுப்பை நிறுத்திடலாம். இது ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அது ஆறிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாம் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இதுலேயே அதுக்கு தேவையான உப்பும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை ஒரு பாத்திரத்தில் நாம் ஊற்றிக்கலாம். இப்போது அடுப்பு பற்ற வச்சு கடாயை வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே கடாயை இப்போ இதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் நிறைய ஊற்றிக்கோங்க, அப்போ தான் ஊறுகாய் கெடாமல் இருக்கும். இப்போ எண்ணெய் காஞ்சதும் ஒரு கிலோ பூண்டு எடுத்து இந்த மாதிரி உரித்து இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி புளியும் இதில் நாம் சேர்த்துக்கலாம். இப்போ இதுலேயே உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. போட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க. உப்பு பத்தலைன்னா கூட உப்பு சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இது சுண்டி வரட்டும். எண்ணெய்லாம் மேலே மிதந்து வரும். அந்த டைமில் நாம் அடுப்பை நிறுத்திடலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கடுகு வெந்தய பவுடர் கூட நாம் இதில் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா கலக்கி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இது சூடாக சாதம் செஞ்சு அது பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். காய்கறி இல்லாத சமயத்தில், வெங்காயம் தக்காளி இல்லாத சமயத்தில் இந்த போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பூரி, சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எங்கேயாவது டூர் போனால் கூட இதை நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். நல்லா கலக்கி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். இதை நீங்கள் 2 மாதம் வச்சுக்கிட்டால் கூட கெட்டு போகாது. இப்போ இந்த மாதிரி எண்ணெய் மேலே வரணும் ஃப்ரெண்ட்ஸ். மேலே வரும்போது நாம் அடுப்பை நிறுத்திடலாம். இதில் உப்பு காரம் எல்லாமே பார்த்துக்கணும். பத்தலைன்னா சேர்த்துக்கோங்க. இப்போ நாம் அடுப்பை நிறுத்திடலாம். இப்போ இன்னொரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் எண்ணெய் காஞ்சதும் கடுகு மட்டும் சேர்த்துக்கோங்க. இதுலேயே பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க.
இதில் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கணும். நல்லா கலக்கி விட்டுட்டு அடுப்பை நிறுத்திக்கணும். இது ஆறின பிறகு நாம் ஊறுகாயில் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம இந்த தாளித்த கடுகு இதில் ஊற்றிடலாம். நல்லா ஆறின பிறகு ஊற்றுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை நல்லா இப்படி கலக்கி விட்டுருங்க. நல்லா தக்காளி ஊறுகாய் ஆறினதும் ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸியாக இதை செய்யலாம். இப்போ தக்காளி ரேட்டும் ரொம்ப கம்மி தான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான தக்காளி ஊறுகாய் ரெடி. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.